ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் கிரைண்டரில் மாவாட்டாமல் அரிசி உளுந்து வெந்தயம் எதுவுமே இல்லாமல் ஒரு இன்ஸ்டண்ட்டான தோசை, அது கூட சூப்பரான ஒரு கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பவுலில் 1 கப் ரவை எடுத்துக்கோங்க. வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த 1 கப் ரவைக்கு 1 கப் தண்ணி ஊற்றி அதை 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அவல் எடுத்துக்கோங்க. இந்த 1 கப் அவலுக்கு 1 கப் தண்ணி ஊற்றி அதையும் 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சா போதும். இந்த அவலும் ரவையும் ஊறுற டைமில் இந்த தோசைக்கு சூட்டபிளான ஒரு கார சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 7 மிளகாயும் 15 உரிச்ச பூண்டையும் போட்டுக்கோங்க. இதை லேசாக வதக்குங்க. ஒரு 2 மினிட்ஸ் அதை வதக்கினா போதும். இப்போ இது கூட 4 தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை லேசாக வதக்கிட்டு ஒரு தட்டு போட்டு அதை மூடி வச்சிடலாம். அந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் அதை மூடி வச்சுக்கலாம். இது 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் வச்சா போதும். இப்போ திறந்து பார்த்தா அந்த தக்காளி நல்லா சாஃப்டாக இருக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா நைஸாக அடிச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, அது கூட கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் நம்ம சட்னியில் சேர்த்து தாளிக்கும் போது அது சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இது கூட சேர்த்து கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னியை அதில் சேர்த்துருங்க. சேர்த்து அதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கறதுக்காக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச ரவையை அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூட அந்த அவலையும் சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். ஒரு புளிப்பு தன்மைக்காக சேர்த்துருக்கோம். இது கூட சமையல் சோடா 1/2 டீஸ்பூன் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துருங்க. இப்போ நான் அரைச்ச மாவு கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக அதை தண்ணி ஊற்றி அதை தோசை மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடுறேன். இந்த தோசை ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா மாவு இல்லைன்னு நீங்கள் கவலையே பட வேண்டாம். இதை 10 நிமிஷத்தில் நீங்கள் ஊற வச்சு இந்த தோசையை ரெடி பண்ணிடலாம். இப்போ தோசைக்கல்லில் போட்டுக்கோங்க. அதில் இந்த மாவை நீங்கள் எப்பயும் ஊற்றுற தோசை மாதிரி அழகாக ஊற்றி எடுத்துடலாம். இந்த தோசை நான் சின்னதாக ஊத்தப்பம் மாதிரி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணாலும் நீங்கள் பெருசாக நல்லா மொறுமொறுன்னு ஊற்றிக்கலாம். இதுக்கு சாதாரணமாக நம்ம தோசைக்கு ஊற்றுற எண்ணெய் எவ்வளோ ஊற்றுவோமோ அந்த அளவுக்கு ஊற்றினா போதுமானது. இப்போ பாருங்கள், நடுவில் எவ்வளோ அழகாக ஓட்டையாக வருதுன்னு பாருங்கள். சாதாரண தோசை மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போயுமே நம்ம தோசையை மூடி வச்சு எடுக்கிற மாதிரி இந்த தோசையை நீங்கள் மூடி வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், ஈஸியாகவும் எடுக்க வருது, அதே சமயத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தோசை சாஃப்டாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கார சட்னியோட ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.